அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூனிட் 3 அதாவது நியூ சிலபஸ் படி யூனிட் 3ல் டெஸ்ட் நம்பர் 12 நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா 11 டெஸ்ட் முடிச்சிட்டோம். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 100 கொஷின் இருக்கும். நீங்கள் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட் நம்பர் 12ல் மொத்தம் ஒரு 3 லெசன் கவர் பண்ணி பெஸ்ட்டாக ஒரு 100 கொஷின் நம்ம எடுத்திருக்கோம். 12th ஹிஸ்ட்ரியில் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, அதே 12th ஹிஸ்ட்ரியில் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும், அதே 12th ஹிஸ்ட்ரியில் இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். இந்த 3 லெசனில் இருந்து ஒரு பெஸ்ட்டான 100 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூனிட் 3 சிலபஸ் மொத்தமாக எத்தனை டெஸ்ட் வரும்னா 15 டெஸ்ட் வரும் மொத்தமாக. இது 12வது டெஸ்ட்டு. 15 டெஸ்ட்டு முடிஞ்சதுமே இதில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இண்டிகோ கழகம் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் 1859, 1860. நடைபெற்ற இடம் பார்த்திங்கன்னா வடக்கு வங்காளம். இண்டிகோ கழகம் நடைபெற்ற ஆண்டு 1859, 1860. நடைபெற்ற இடம் வடக்கு வங்காளம். இரண்டாவது கொஷின், கூற்று 1. 1877 ஒரிசா பஞ்சத்தின் போது 1.5 பில்லியன் மக்கள் பட்டினிக்கு பலியாயினர். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 200 மில்லியன் பவுண்டு அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்தனர். பிரிட்டிஷார் இங்கிலாந்துக்கு 200 மில்லியன் பவுண்டு அரிசியை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க இங்கே பஞ்சமாக இருக்கும்போது. கூற்று 2 பாருங்கள். ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதல் காரணமாக இந்தியாவின் வறுமை குறித்து தாதாபாய் நௌரோஜி தனது வாழ்நாள் முழுவதும் ஆய்வை தொடங்கினார். ஸோ அதை பற்றி ஒரு நூலை எழுதியிருக்கார், ஒரு முக்கியமான நூல். நம்ம அது பின்னாடி பார்ப்போம். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு. கூற்று 1 ஏன் தவறுனா 1877 கிடையாது, 1866. அதாவது 1866 ஒரிசா பஞ்சத்தின் போது 1.5 பில்லியன் மக்கள் பட்டினிக்கு பலியாயினர். 200 மில்லியன் பவுண்டு அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்தனர். ஸோ அந்த பஞ்சம் இருக்கும்போது இவங்க 200 மில்லியன் பவுண்டு அரிசி இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. கூற்று 2 ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதல் காரணமாக இந்தியாவின் வறுமை குறித்து தாதாபாய் நௌரோஜி தனது வாழ்நாள் முழுவதும் ஆய்வை தொடங்கினார். ஸோ நெக்ஸ்ட்டு 3வது கொஷின், 2 ஆண்டுகள் பருவமழை பொய்த்து போனதால் மதராஸ் மாகாணத்தில் டேஸில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. ஸோ ஆன்சர் 1876 to 1878 இந்த காலகட்டத்தில். ஸோ 2 ஆண்டுகள் பருவமழை பொய்த்து போனதால் மதராஸ் மாகாணத்தில் 1876 to 1878 பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் 4வது கொஷின், கூற்று 1. வங்காளத்தை பிரிக்க 1905 ஆணை பிறப்பித்தவர் யார்னா கர்ஷன் பிரபு. கூற்று 2. இந்தியாவின் பிரதேச மறு விநியோகம் தொடர்பான குறிப்பு பற்றி ரிஸ்லி அறிக்கை என்ற பெயரில் அறிக்கை வெளியிட்டவர் கர்ஷன் பிரபு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 மற்றும் 2 சரி. வங்காளத்தை பிரிக்க 1905 ஆணை பிறப்பித்தவர் யார்னா கர்ஷன் பிரபு என்பது சரி. இந்தியாவின் பிரதேச மறு விநியோகம் தொடர்பான குறிப்பு பற்றி ரிஸ்லி அறிக்கை என்ற பெயரில் அறிக்கை வெளியிட்டவர் யார் அப்படின்னா கர்ஷன் பிரபு. ஸோ அதுவும் சரி. ஸோ நெக்ஸ்ட் 5வது கொஷின், கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். 4ல் 1 தவறாக இருக்குது. ஆப்ஷன் ஏ பாருங்கள். பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1843. இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1836. பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1823. பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் 1878. இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி.
இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றிய ஆண்டு வந்து 1835. 36 வந்து கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரியாக வந்து இருக்குது. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டதுன்னா 1843. ஆங்கில கல்வி சட்டம் 1835. பொது கல்விக்கான பொதுக்குழு வந்து 1823. பத்திரிகையில் வந்து தணிக்கைகளுக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் வந்து 1878. ஸோ நெக்ஸ்ட் 6வது கொஷின். 1834 முதல் 38 வரை கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர். ஒரு முக்கியமான கொஷின். ஆன்சர் வந்து டிபி மெக்காலே. 1834 முதல் 1838 வரை கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் வந்து டிபி மெக்காலே. இவர் தான் வந்து ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்ற முக்கியமான ஒரு காரணம் வந்து இவர் தான். அது பின்னாடி நிறைய கொஷின் நம்ம வந்து பார்ப்போம் அவரை பற்றி. நெக்ஸ்ட் 7வது கொஷின். சுதேசி இயக்கத்தின் போது பங்களித்த முக்கிய பத்திரிகைகள். தமிழ்நாட்டில் சுதேசமித்ரன், மகாராஷ்டிராவில் கேசரி, வங்காளத்தில் யுகாந்தர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை. சுதேசி இயக்கத்தின் போது பங்களித்த முக்கிய பத்திரிகைகள். தமிழ்நாட்டில் சுதேசிமித்ரன், மகாராஷ்டிராவில் கேசரி, வங்காளத்தில் யுகாந்தர். ஸோ நெக்ஸ்ட் 8வது கொஷின் கூற்று 1. 1835 டிபி மெக்காலே தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் எனும் குறிப்புகளை வெளியிட்டார். கூற்று 2. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்காலே. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று 1 மற்றும் 2 சரி. அதாவது 1835 டிபி மெக்காலே தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் எனும் குறிப்புகளை வெளியிட்டார். ஒரு முக்கியமான கொஷின். இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் வந்து டிபி மெக்காலே. நெக்ஸ்ட் 9வது கொஷின். பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1857. பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு 1857. மேக்ஸிமம் எல்லா கொஷினுமே இம்பார்ட்டண்ட்டாக தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. 10வது கொஷின். முந்தைய முஸ்லிம் ஆட்சி முதலாக முஸ்லிம் மக்கள் ஒருபோதும் அனுபவித்திராத ஒரு ஒற்றுமையை புதிய மாகாணமான கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பார்கள் என பிப்ரவரி 1904 டாக்காவில் யார் முஸ்லிம்களுக்கு உறுதியளித்தார்? ஸோ யார் அப்படின்னா கர்ஷன் பிரபு. வங்கப்பிரிவினை அறிவித்த அரசு பிரதிநிதி தான் வந்து கர்ஷன் பிரபு. அவர் தான் வந்து அந்த வங்கப்பிரிவினையின் போது சொன்னத ஒரு இதுதான் இது. முந்தைய முஸ்லீம் ஆட்சி முதலாக முஸ்லீம் மக்கள் ஒருபோதும் அனுபவித்திராத ஒரு ஒற்றுமையை புதிய மாகாணமான கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பார்கள் என பிப்ரவரி 1904 டாக்காவில் யார் முஸ்லீம்களுக்கு உறுதியளித்தார்? யாருன்னா கர்ஷன் பிரபு. ஸோ நெக்ஸ்ட்டு 11வது கொஷின். சீர்திருத்த இயக்கங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? இப்போ பிரம்ம சமாஜம் அது வந்து ஒரு சீர்திருத்த இயக்கம்தான். அது பாருங்கள். பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் 1828. பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங் 1867 தொடங்கப்பட்டது. அலிகார் இயக்கம் சையது சர் சையத் அகமது கான். ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி. இதில் சீர்திருத்த இயக்கங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆரிய சமாஜம் பார்த்திங்கன்னா சமய மீட்பு இயக்கம். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் இதெல்லாம் வந்து சீர்திருத்த இயக்கங்கள். ஆரிய சமாஜம் வந்து சமய மீட்பு இயக்கம். ஸோ பிரம்ம சமாஜத்தை வந்து தோற்றுவித்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் 1828. பிரார்த்தனை சமாஜம் வந்து ஆத்மராம் பாண்டுரங் 1867. அலிகார் இயக்கம் தோற்றுவித்தவர் சையத் அகமது கான், அதுவும் சரி. ஆரிய சமாஜமும் வந்து சரி, ஆனால் வந்து ஒரு சமய மீட்பு இயக்கம். ஸோ நெக்ஸ்ட்டு 12வது கொஷின். நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டது.
கொள்ளையடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் என்று சர் ஜான் லாரன்ஸுக்கு 1864 கடிதம் எழுதியவர். ஸோ யார் அப்படின்னா எல்பின்ஸ்டன். நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கொள்ளையடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் என்று சர் ஜான் லாரன்ஸுக்கு 1864 கடிதம் எழுதியவர் வந்து எல்பின்ஸ்டன். ஸோ நெக்ஸ்ட்டு 13வது கொஷின். சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்கானது. இது சொன்னவர் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. சுதேசி இயக்கத்தை பற்றி சொல்லியிருக்காரு. சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்கானது என்றவர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. டேஸ் அரசு பிரதிநிதியாக இருந்தபோது இல்பர்ட் மசோதா மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்கும் அதிகாரம் பெற்றனர். ஸோ யார் அப்படின்னா கானிங் பிரபு அரசு பிரதிநிதியாக இருந்தபோது இல்பர்ட் மசோதா மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்கும் அதிகாரம் பெற்றனர். ஸோ நெக்ஸ்ட்டு 15வது கொஷின். 1906 கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளின் கோரிக்கையை ஏற்று டேஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. 1906 கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளின் கோரிக்கையை ஏற்று தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு 16வது கொஷின். கூற்று 1. ராஜாராம் மோகன் ராய் தொடங்கிய பாரசீக மொழி பத்திரிகை சம்வத் கௌமுதி 1821. கூற்று 2. ராஜாராம் மோகன் ராய் தொடங்கிய வங்காள மொழி பத்திரிகை முராத் உல் அக்பர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது 1, 2 ரெண்டுமே வந்து தவறானது. ஏன் தவறு அப்படின்னா பாரசீக மொழி பத்திரிகை தான் முராத் உல் அக்பர், வங்காள மொழி பத்திரிகை தான் சம்வத் கௌமுதி. ரெண்டுமே முக்கியமான கொஷின் தான். அதாவது ராஜாராம் மோகன் ராய் தொடங்கிய வங்காள மொழி பத்திரிகை சம்வத் கௌமுதி, பாரசீக மொழி பத்திரிகை வந்து மிராத் உல் அக்பர். ஸோ மாற்றி கொடுத்துறதுனால இரண்டுமே வந்து தவறானது. நெக்ஸ்ட்டு 17வது கொஷின். தேசிய உணர்வை பேணுவதில் மிக பெரும் தொண்டாற்றிய பத்திரிகைகளில் தவறானது எது? ஸோ பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள், அமிர்த பஜார் பத்திரிகா, தி பாம்பே கிரானிக்கல், தி ட்ரிபியூன், தி இந்தியன் மிரர், தி ஹிந்து, சுதேசி மித்திரன், குடியரசு, விடுதலை. இதில் வந்து தவறானது வந்து ஆப்ஷன் டி, அதாவது குடியரசு விடுதலை. தேசிய உணர்வை பேணுவதில் மிக பெரும் தொண்டாற்றிய பத்திரிகைகளில் தவறானது. அப்போ குடியரசு விடுதலையை தவிர மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து சரியானது. அமிர்த பஜார் பத்திரிகா, தி பாம்பே கிரானிக்கல், த ட்ரிபியூன், தி இந்தியன் மிரர், தி இந்து, சுதேசி மித்திரன். ஸோ நெக்ஸ்ட்டு 18வது கொஷின். தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் டேஸ் என அழைக்கப்பட்டது. தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் வந்து மேத்தா காங்கிரஸ் என அழைக்கப்பட்டது. தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் வந்து மேத்தா காங்கிரஸ் என அழைக்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட்டு 19வது கொஷின். தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். சொன்னவர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அரவிந்த் கோஷ். தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும் என்றவர் வந்து அரவிந்த் கோஷ். ஸோ நெக்ஸ்ட் 20வது கொஷின். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள். சென்னை வாசிகள் சங்கம் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1852 பிப்ரவரி 26. சென்னை வாசிகள் சங்கம் உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் கஜுலு லட்சுமி நரசு. சென்னை வாசிகள் சங்கம் என அமைப்பு
1852 டிசம்பரில் சமர்ப்பித்த மனுவில் ரைத்துவாரி ஜமீன்தாரி முறைகள் வேளாண் வர்க்கத்தினரை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை சுட்டிக்காட்டியது. ஸோ இந்த மனு எங்கே சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்தில். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு மார்ச் 1853 இந்திய பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு மார்ச் 1853 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. ஸோ அதனால் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இது தவறு. மீதி மூணுமே சரியாக இருக்குது. எல்லாமே மூணுமே நாலுமே பார்த்திங்கன்னா முக்கியமான கொஷின். ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணுற பார்த்துக்கோங்க. சென்னை வாசிகள் சங்கம் என அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1852 பிப்ரவரி 26. சென்னை வாசிகள் சங்கம் உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் கஜிலூர் லட்சுமி நரசு. சென்னை வாசிகள் சங்கம் என அமைப்பு 1852 டிசம்பரில் சமர்ப்பித்த மனுவில் ரைத்துவாரி ஜமீன்தாரி முறைகள் வேளாண் வர்க்கத்தினரை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை சுட்டிக்காட்டியது. சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு மார்ச் 1853 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் 21வது கொஷின். கூற்று 1, ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தொடங்கிய பத்திரிகைகள் தி இந்து, சுதேசமித்திரன். கூற்று 2, தமிழில் வெளியிடப்பட்ட முதல் வார பத்திரிகை சுதேசமித்திரன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி பத்திரிகை தான் சுதேசமித்திரன். வார பத்திரிகை கிடையாது, தினசரி பத்திரிகை. இந்த இந்து சுதேசமித்திரன் இந்த பத்திரிகையில் தொடங்கியவர் பார்த்திங்கன்னா ஜி சுப்பிரமணியம். கூற்று 1 சரி. தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி பத்திரிகை தான் சுதேசமித்திரன். ஸோ வார பத்திரிகை அப்படின்னு இருக்கிறதுனால அது தவறு. நெக்ஸ்ட் 22வது கொஷின். கூற்று 1, சென்னை மகாஜன சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு மே 16, 1885. கூற்று 2, சென்னை மகாஜன சங்க தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்கள் ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, ஆனந்தச்சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1 ஏன் தவறு அப்படின்னா சென்னை மகாஜன சங்கம் தொடங்கப்பட்டது மே 16, 1884. 85 அப்படி 85ன்னு இருக்கிறதுனால தவறு. சென்னை மகாஜன சங்கம் தொடங்கப்பட்டது மே 16, 1884. இந்த தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்கள் பார்த்திங்கன்னா ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, ஆனந்தச்சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி. இதெல்லாம் சரி. ஸோ நெக்ஸ்ட் 23வது கொஷின். கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்ட ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னா 1908. இதில் கலந்துக்கிட்டவங்க பார்த்திங்கன்னா வஉசி, அப்புறம் சிவா. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்ட ஆண்டு 1908. இதில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள்னால் வஉசி, சிவா. சென்னை மகாஜன சபையை இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைத்த மாநாடு எந்த மாநாடு அப்படின்னா பம்பாய் மாநாடு. இது எந்த ஆண்டு நடைபெற்ற பம்பாய் மாநாடு அப்படின்றது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை மகாஜன சபையை இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைத்த மாநாடு பம்பாய் மாநாடு. நெக்ஸ்ட்டு 25வது கொஷின். கூற்று 1, பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தனர். கூற்று 2, அரசு நிர்வாகம் அனுமதி மறுத்ததை மீறி வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் ஆகியோர் செயல்பட்டனர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கூற்று 1, 2 சரி. பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தனர். அரசு நிர்வாகம் அனுமதி மறுத்ததை மீறி வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் ஆகியோர் செயல்பட்டனர். ஸோ இரண்டுமே சரி. நெக்ஸ்ட்டு 26வது கொஷின். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹாலன், ஆக்டோவியன், ஹியூம்,
பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமைப் பணி அதிகாரி ஆவார். ஹாலண்ட் ஹாக்டோவின் ஹியூம் டிசம்பர் 1884 சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றுக்கு தலைமையேற்றிருந்தார். சென்னையில் நடந்த பிரம்மஞான சபை கூட்டத்தில் அகில இந்திய அளவில் செயல்படும் ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பாக விவாதிக்கப்படுகையில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குவது எனும் கருத்து உருவானது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணுமே சரி. கூற்று 1, 2, 3 மூணுமே சரி. ஆப்ஷன் சி. ஹாலண்ட் ஹாக்டோவின் ஹியூம் பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமைப் பணி அதிகாரி ஆவார். டிசம்பர் 1884 சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றுக்கு தலைமையேற்றிருந்தார். சென்னையில் நடந்த பிரம்மஞான சபை கூட்டத்தில் அகில இந்திய அளவில் செயல்படும் ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பாக விவாதிக்கப்படுகையில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குவது எனும் கருத்து உருவானது. ஸோ நெக்ஸ்ட் 27வது கொஷின். அரவிந்த் கோஷ் விடுதலைக்கு பின்னர் ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து 1950 இயற்கை எய்தும் வரை டேஸில் தங்கியிருந்தார். எங்கே அப்படின்னா பாண்டிச்சேரி. அரவிந்த் கோஷ் விடுதலைக்கு பின்னர் ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து 1950 இயற்கை எய்தும் வரை பாண்டிச்சேரியில் தங்கியிருந்தார். ஸோ நெக்ஸ்ட் 28வது கொஷின். கூற்று 1. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் உருவாக்கப்பட்டது. உருவாக்கியவர் பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம். கூற்று 2. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் ஏஓ ஹியூம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரியானது. ஆப்ஷன் டி. 2 தவறு. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் WC பானர்ஜி. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கியவர் ஏஓ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் தலைவர் WC பானர்ஜி. 29வது கொஷின். காங்கிரஸின் முக்கிய கோரிக்கைகள் கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ பாருங்கள், ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ஏ பாருங்கள். அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய கோரிக்கையாகும். நிலவரி குறைக்கப்பட வேண்டும் எனவும் ஜமீன்தாரர்களின் சுரண்டல்களிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் காங்கிரஸ் கோரியது. இறக்குமதி செய்யப்படும் பண்டங்களின் மீது குறைந்த வரி விதிக்கும்படி காங்கிரஸ் பரிந்துரை செய்தது. குடிமைப் பணி தேர்வு இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும். இதில் தவறான கூற்று எதுனா ஆப்ஷன் சி. அதாவது இறக்குமதி செய்யப்படும் பண்டங்களின் மீது அதிக வரி விதிக்கும்படி காங்கிரஸ் பரிந்துரை செய்தது. குறைந்த வரி அப்படின்னு இருக்கிறதுனால கூற்று அதாவது ஆப்ஷன் சி தவறு. மீதி இருக்கக்கூடிய 3மே சரியாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணுற பாருங்கள். காங்கிரஸுடைய முக்கிய கோரிக்கைகள். அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய கோரிக்கையாகும். நிலவரி குறைக்கப்பட வேண்டும் எனவும் ஜமீன்தாரர்களின் சுரண்டல்களிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் காங்கிரஸ் கோரியது. இறக்குமதி செய்யப்படும் பண்டங்களின் மீது அதிக வரி விதிக்கும்படி காங்கிரஸ் பரிந்துரை செய்தது. குடிமைப் பணி தேர்வு இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும். ஸோ நெக்ஸ்ட்டு 30வது கொஷின். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் அப்படின்னா சித்தரஞ்சன் தாஸ். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் சித்தரஞ்சன் தாஸ். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் சித்தரஞ்சன் தாஸ். 31வது கொஷின். தீவிர தேசியவாதிகள் பிபின் சந்திரபால், பால கங்காதர திலகர், லாலா லஜ்பதி ராய். ஆன்சர் ஆப்ஷன் டி. அனைத்தும் சரியானவை. தீவிர தேசியவாதிகள் பிபின் சந்திரபால், பால கங்காதர திலகர், லாலா லஜ்பதி ராய். இவங்களை லால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. லால்னா லாலா லஜ்பதி ராய், பால் பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால். சூரத் பிளவு ஏற்பட்ட ஆண்டு 1907. சூரத் பிளவு ஏற்பட்ட ஆண்டு 1907.
33வது கொஷின் கூற்று 1. திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என முழங்கிய ஆண்டு 1897. கூற்று 2. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்கள் 2 பகுதியினர் பத்திரிகையாளர்களாக இருந்தனர். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. 2 பகுதி கிடையாது, 1 பகுதியினர் பத்திரிகையாளர்களாக இருந்தனர். ஸோ அதனால் கூற்று 2 வந்து தவறு. திலகர் வந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என முழங்கிய ஆண்டு 1897. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்கள் 1 பகுதியினர் பத்திரிகையாளர்களாக இருந்தனர். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 பாருங்கள். தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கிய பத்திரிகைகள்: இந்தியாவின் குரல், ராஸ்த் கோப்டார். பெங்காலி எனும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்தவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. பால கங்காதர திலகர் தொடங்கிய பத்திரிகைகள்: கேசரி, மராட்டா. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது கூற்று 1, 2, 3 வந்து சரி. தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கிய பத்திரிகைகள் வந்து இந்தியாவின் குரல், அதாவது வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஸ்த் கோப்தார். பெங்காலி எனும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்தவர் தான் சுரேந்திரநாத் பானர்ஜி. பால கங்காதர திலகர் தொடங்கிய பத்திரிகைகள் வந்து கேசரி, மராட்டா. நெக்ஸ்ட் 35வது கொஷின். கூற்று 1. வங்க பிரிவினையை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு: ஜூலை 19, 1905. கூற்று 2. அதிகாரப்பூர்வமாக வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள்: அக்டோபர் 16, 1905. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. அதாவது வங்க பிரிவினை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது வந்து ஜூலை 19, 1905 அறிவிக்கப்பட்டது. இது கவனமாக பார்த்துக்கோங்க. இதே வந்து பிரிக்கப்பட்டது, வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள் வந்து அக்டோபர் 16, 1905. ஸோ கொஷின் அறிவிக்கப்பட்டதா பிரிக்கப்பட்டதான்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். அறிவிக்கப்பட்டது ஜூலை 19, 1905, பிரிக்கப்பட்டது அக்டோபர் 16, 1905. ஸோ நெக்ஸ்ட் 36வது கொஷின். இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் என அறியப்படுபவர்? ஆன்சர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் என அறியப்படுபவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட் 37வது கொஷின். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ பாருங்கள், மொத்தம் ஒரு 4 ஆப்ஷன் வந்து இருக்குது. அதில் 1 வந்து தவறாக இருக்குது. சுதேசி என்பதன் பொருள் ஒருவரது சொந்த நாடு. சுதேசி என்ற தத்துவத்தின் தோற்றமானது 1875 பூனாவில் மகாதேவ் கோவிந்த ரானடே தனது தொடர் சொற்பொழிவுகளின் மூலம் இச்சிந்தனையை பிரபலப்படுத்தியதில் இருந்து தொடங்குகிறது. ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அவைகளின் பயன்பாடு குறைவான மன நிறைவை கொடுத்தாலும் போதிய முன்னுரிமை வழங்கப்படல் வேண்டும். சொன்னவர் பார்த்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த ரானடே. தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி சுதேசி இயக்கம் என்றவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம். இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது சுதேசி என்ற தத்துவத்தின் தோற்றமானது 1875 வந்து கிடையாது, 1872 பூனாவில் மகாதேவ் கோவிந்த ரானடே தனது தொடர் சொற்பொழிவுகளின் மூலம் இச்சிந்தனையை பிரபலப்படுத்தியில் இருந்து தொடங்குகிறது. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரியாக இருக்குது. அதாவது சுதேசி என்பதன் பொருள் வந்து ஒருவது சொந்த நாடு. சுதேசி என்ற தத்துவ தோற்றமானது 1872 பூனாவில் மகாதேவ் கோவிந்த ரானடே தனது தொடர் சொற்பொழிவுகளின் மூலம் இச்சிந்தனையை பிரபலப்படுத்தியதில் இருந்து தொடங்குகிறது. ஒருவர் சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அவைகளின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்தாலும் போதிய முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றவர் யார்னா மகாதேவ் கோவிந்த ரானடே. தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி சுதேசி இயக்கம் என்றவர் யார்னா ஜி சுப்பிரமணியம். நெக்ஸ்ட் 38வது கொஷின். வட்டார மொழியில் கல்வி எனும் கருத்தை கூறியவர் யார் அப்படின்னா சதீஷ் சந்திரா.
வட்டார மொழியில் கல்வி எனும் கருத்தை கூறியவர் வந்து சதீஷ் சந்திரா. 39 கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்குது. கூற்று 1 பாருங்கள். தாதாபாய் நவ்ரோஜி இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1892. கூற்று 2 லண்டனில் தாதாபாய் நவ்ரோஜியால் இந்திய சங்கம் 1865 தொடங்கப்பட்டது. கூற்று 3 லண்டனில் தாதாபாய் நவ்ரோஜியால் கிழக்கிந்திய கழகம் 1865 தொடங்கப்பட்டது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. கூற்று 1, 2 சரி, 3 வந்து தவறு. 3 ஏன் தவறு அப்படின்னா, லண்டனில் தாதாபாய் நவ்ரோஜியால் கிழக்கிந்திய கழகம் வந்து 1866 தொடங்கப்பட்டது, 65 வந்து கிடையாது. ஸோ கூற்று 1, 2 வந்து சரியாக இருக்குது. பாருங்கள், தாதாபாய் நவ்ரோஜி வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1892. லண்டனில் தாதாபாய் நவ்ரோஜியால் வந்து இந்திய சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் 1865 வந்து தொடங்கியிருக்காரு. அதே மாதிரி கிழக்கிந்திய கழகம் அப்படின்ற ஒரு கழகம் 1866 வந்து தொடங்கியிருக்காரு. கூற்று 1 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வங்காளத்தில் நடைபெறும் அரசியல் நடவடிக்கைகளை அடக்கி இந்து முஸ்லிம் மக்களிடையே பிரிவினையை உருவாக்குவது என்பதே கானிங் பிரபுவின் நோக்கமாகும். கூற்று 2 கர்ஷன் பிடிவாதமாக பிரிக்கப்பட்ட வங்காளம் தெளிவாக தனித்தனியாய் பிரிக்கப்பட்ட இந்து முஸ்லிம் மக்களை கொண்டிருக்க வேண்டும் என விரும்பினார். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 வந்து சரி. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வங்காளத்தில் நடைபெறும் அரசியல் நடவடிக்கைகளை அடக்கி இந்து முஸ்லிம் மக்களிடையே பிரிவினையை உருவாக்குவது என்பதே கர்ஷன் பிரபுவின் நோக்கமாகும். கானிங் பிரபு வந்து கிடையாது, கர்ஷன் பிரபுவின் நோக்கமாகும். கர்ஷன் பிடிவாதமாக பிரிக்கப்பட்ட வங்காளம் தெளிவாக தனித்தனியாய் பிரிக்கப்பட்ட இந்து முஸ்லிம் மக்களை கொண்டிருக்க வேண்டும் என விரும்பினார். நெக்ஸ்ட் 41வது கொஸ்டின். சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுய ஆட்சி ஆகிய 4 தீர்மானங்களை தீவிர தேசியவாதிகள் நிறைவேற்றிய ஆண்டு எப்போ அப்படின்னா 1906 கல்கத்தா மாநாடு. சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுய ஆட்சி ஆகிய 4 தீர்மானங்களை தீவிர தேசியவாதிகள் நிறைவேற்றிய ஆண்டு வந்து 1906 கல்கத்தா மாநாடு. நெக்ஸ்ட் 42வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், தாதாபாய் நவ்ரோஜி 4 முறை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1901 இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் எனும் புத்தகத்தை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுரண்டல் எனும் கோட்பாட்டை முன்வைத்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது 2 கூற்று 2, 3 வந்து சரி, 1 வந்து தவறு. தாதாபாய் நவ்ரோஜி வந்து 3 முறை, அதாவது 4 முறை வந்து கிடையாது, 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மீதி இருக்கக்கூடிய 2மே சரி, 2மே ரொம்ப முக்கியமான கொஷின். 1901 இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் எனும் புத்தகத்தை எழுதியவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுரண்டல் எனும் கோட்பாட்டை முன்வைத்தவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. பொறுத்துக, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள். லக்னோ மாநாடு பார்த்திங்கன்னா 1916. இதில் இருக்கக்கூடியது எல்லாமே முக்கியமான மாநாடுகள் மொத்தம் நம்ம வந்து இயர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அமிர்தசரஸ் 1919, அதாவது ஜாலியன் வாலாபாக் நடைபெற்ற ஆண்டு. அந்த ஆண்டில் வந்து அமிர்தசரஸில் வந்து மாநாடு வந்து நடந்திருக்கு 1919. பனாரஸ் 1905 வந்து மாநாடு நடந்திருக்கு பனாரஸ். கராச்சி வந்து 1931, அகமதாபாத் வந்து 1921. எல்லாமே முக்கியமான மாநாடுகள் இது. லக்னோ வந்து 1916, அமிர்தசரஸ் 1919, பனாரஸ் 1905, கராச்சி 1931, அகமதாபாத் 1921. நெக்ஸ்ட் 44வது கொஷின். சுதேசி இயக்கத்தின் மூலம் புறக்கணிக்கப்பட்டது. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ பாருங்கள், ஒரு 4 ஆப்ஷன் வந்து இருக்குது, அதில் 1 தவறாக இருக்குது. அந்நிய பொருள்களை புறக்கணிப்பது,
அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் புறக்கணிப்பது. நீதிமன்றங்களை புறக்கணித்தல், பட்டங்களை துறந்து விடுதல். அரசு பணிகளை ஏற்றுக்கொள்வது. ஆங்கிலேயரின் அடக்குமுறை தாங்க இயலாத அளவிற்கு சென்றால் ஆயுத போராட்டங்களை கைக்கொள்வது. இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அரசு பணிகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது, புறக்கணிப்பது. மீதி இருக்கக்கூடிய மூணுமே சரியாக இருக்குது. அதாவது அந்நிய பொருள்களை புறக்கணிப்பது, அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் புறக்கணிப்பது, நீதிமன்றங்களை புறக்கணித்தல், பட்டங்களை துறந்து விடுதல், அரசு பணிகளை புறக்கணிப்பது, ஆங்கிலேயரின் அடக்குமுறை தாங்க இயலாத அளவுக்கு சென்றால் ஆயுத போராட்டங்களை கைக்கொள்வது. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஆங்கில அரசு இந்திய பத்திரிகை சட்டம் 1908ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவின் அரச பிரதிநிதியாக கர்ஷன் பிரபு நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு ஜனவரி 6, 1899. கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைத்தவர் கர்ஷன் பிரபு. 1904 இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது. இதில் தவறானது ஆப்ஷன் ஏ. ஆங்கில அரசு இந்திய பத்திரிகை சட்டம் கொண்டு வரப்பட்டது 1910. மீதி இருக்கக்கூடிய மூணுமே சரி. கர்ஷன் பிரபு நியமனம் ஜனவரி 6, 1899. அவர் கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைத்தவர் கர்ஷன் பிரபு. பல்கலைக்கழக சட்டம் 1904ஆம் ஆண்டு வந்தது. அதன்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது. கூற்று 1. அன்னி பெசன்ட் அம்மையார் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். கூற்று 2. பிரம்மஞான சபையின் உறுப்பினராக அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியா வந்த ஆண்டு 1897. ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 2 ஏன் தவறு அப்படின்னா, பிரம்மஞான சபையின் உறுப்பினராக அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியா வந்தது 1893. அன்னி பெசன்ட் அம்மையார் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் என்பது சரியானது. ஸோ நெக்ஸ்ட்டு 47வது கொஷின். கூற்று 1. சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்து உடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்து கொள்வது அல்ல. பாலகங்காதர திலகர். கூற்று 2. சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியில் இருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்பதாகும். அன்னி பெசன்ட் அம்மையார். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது 1 மட்டும் சரியானது, 2 தவறானது. இது அன்னி பெசன்ட் அம்மையார் கிடையாது, பிபின் சந்திர பால். சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியில் இருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்பதாகும். இந்த கூற்றை சொன்னது பார்த்திங்கன்னா பிபின் சந்திர பால். கூற்று 1 சரியாக இருக்குது. சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்து உடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வதல்ல. சொன்னவர் பாலகங்காதர திலகர். நெக்ஸ்ட் 48வது கொஸ்டின் பொறுத்துக்க இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள். ஸோ பாருங்கள், நாக்பூர் மாநாடு 1920. லாகூர் மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடு 1929. கல்கத்தா மாநாடு 1886, 1896. அதாவது முக்கியமான இயர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், நிறைய நடந்திருக்கு. 1886 என்பது 2வது மாநாடு. இது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டு 2வது மாநாடு 1886. பம்பாய் 1885 முதல் மாநாடு, இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட மாநாடு. சென்னை 1887, 1927. 1887 என்றது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட பின் நடைபெற்ற 3வது மாநாடு 1887. ஸோ ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 49வது கொஷின். தன்னாட்சி என்பது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறும் ஆட்சியாகும். இவ்வாறு பம்பாயில் நிகழ்ந்த உரையில் தன்னாட்சி குறித்த தனது கொள்கையை கூறியவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார்.
தன்னாட்சி என்பது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறும் ஆட்சியாகும். இவ்வாறு பம்பாயில் நிகழ்த்திய உரையில் தன்னாட்சி குறித்து தனது கொள்கையை கூறியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். 50வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெறாத ஆண்டுகள். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது 1885. அதுக்கு பின்னாடி நடைபெறாத ஆண்டு மாநாடுகள் நடைபெறாத ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆல், அதாவது அனைத்தும் சரியானது. 1930, 35, 41, 45 இந்த 4 ஆண்டுகள் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெறாத ஆண்டுகள். ஆயிரத்தி 1907 சென்னைக்கு வருகை தந்த டேஸ் சென்னை கடற்கரையில் ஆற்றிய உரையில் பார்வையாளர்களிடையே உத்வேகத்தை ஏற்படுத்தின. ஸோ யார் அப்படின்னா பிபின் சந்திர பால். 1907 சென்னைக்கு வருகை தந்த பிபின் சந்திர பால் சென்னை கடற்கரையில் ஆற்றிய உரையில் பார்வையாளர்களிடையே உத்வேகத்தை ஏற்படுத்தின. ஸோ நெக்ஸ்ட் 52, தன்னாட்சி பற்றிய கொள்கையை பரப்பியதற்காக 1916 ஜூலை 23 தமது 60வது பிறந்த நாளில் யார் கைது செய்யப்பட்டார்? யார் அப்படின்னா பால கங்காதர திலகர். தன்னாட்சி பற்றிய கொள்கையை பரப்பியதற்காக 1916 ஜூலை 23 தமது 60வது பிறந்த நாளில் கைது செய்யப்பட்டவர் தான் பால கங்காதர திலகர். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய டேஸ் என்ற வார இதழ் தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது. ஸோ எந்த இதழ் அப்படின்னா எந்த இதழ்னா இந்தியா. பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா என்ற வார இதழ் தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது. நெக்ஸ்ட் 54வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷே மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஜூன் 1921 வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். திருவிதாங்கூரில் வாஞ்சிநாதன் பிறந்த ஆண்டு 1980. திருவிதாங்கூர் அரசின் ஆட்சியில் இருந்த புனலூர் பகுதியில் இருந்த வனத்துறையில் காவலராக வாஞ்சிநாதன் பணியாற்றினார். பாரத மாதா என்ற புரட்சிகர தேசிய குழுவில் வாஞ்சிநாதன் ஒரு உறுப்பினர். ஸோ இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஒன்றும் இல்லை, இயர் 1921 11 அவ்வளோதான். அதாவது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷே மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஜூன் 1911 வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். வாஞ்சிநாதன் பிறந்தது 1880. இவர் திருவிதாங்கூர் அரசின் ஆட்சியில் இருந்த புனலூர் பகுதியில் இருந்த வனத்துறையின் காவலராக வாஞ்சிநாதன் பணியாற்றினார். பாரத மாதா என்ற புரட்சிகர குழுவில் வாஞ்சிநாதன் ஒரு உறுப்பினர். இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வேலண்டைன் சிரோலி. இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோலி. 56வது கொஷின், திலகரின் டென்னெட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார் அப்படின்னா பாரதியார். திலகரின் டென்னெட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி எனும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் பாரதியார். 57, கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது, இதில் 1 தவறாக இருக்குது. வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை பதிவு செய்த ஆண்டு 1905. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தின் மொத்த முதலீடு ரூ. 10 லட்சம், பங்களிப்பு 40,000, ஒரு பங்கு ரூ. 25. வஉசி வாங்கிய 2 நீராவி கப்பல்கள் எஸ்எஸ் கலியா, எஸ்எஸ் லாவோ. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து பால கங்காதர திலகர் தன்னுடைய பத்திரிகைகளில் எழுதினார். ஸோ இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 1905 கிடையாது, 1906 அவ்வளோதான். மீதி எல்லாமே சரியாக இருக்குது. வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை பதிவு செய்த ஆண்டு 1906. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தின் மொத்த முதலீடு பார்த்திங்கன்னா 10 லட்சம், அதில் பங்களிப்பு 40,000, ஒரு பங்கு 25. இது கொஷினாக கேட்டிருக்காங்க. வஉசி வாங்கிய 2 நீராவி கப்பல்கள் எஸ்எஸ் கலியா, எஸ்எஸ் லாவோ. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து பால கங்காதர திலகர் தன்னுடைய பத்திரிகையில் எழுதினார். மிதவாத தேசியவாதிகள் மற்றும்
முஸ்லிம் லீக்கின் ஆதரவை பெறும் நோக்கிலும் தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் நோக்கிலும் பிரிட்டிஷார் 1909 டேஸ் சீர்திருத்தங்களை நிறைவேற்றினர். ஸோ என்ன சீர்திருத்தம் அப்படின்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம். மிதவாத தேசியவாதிகள் மற்றும் முஸ்லிம் லீக்கின் ஆதரவை பெறும் நோக்கிலும் தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் நோக்கிலும் பிரிட்டிஷார் 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தங்களை நிறைவேற்றினர். 59 தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் பெரும் கவனத்தையும் ஆதரவையும் பெற்றது. ஸோ எந்த மாவட்டம்னா திருநெல்வேலி மாவட்டம். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் பெரும் கவனத்தையும் ஆதரவையும் பெற்றது. நெக்ஸ்ட் 60வது கொஷின். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். 1 தவறாக இருக்குது. ஆப்ஷன் ஏ பாருங்கள். சுய உதவி அதாவது ஆத்ம சக்தி எனும் ஆக்க திட்டத்தினை ரவீந்திரநாத் தாகூர் கோடிட்டு காட்டினார். சுய உதவி பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். கல்வியானது தாய்மொழியில் வழங்கப்பட வேண்டும் என வற்புறுத்தியவர் ரவீந்திரநாத் தாகூர். சுய உதவி எனும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேலாக்கள் எனும் திருவிழாக்களை பயன்படுத்த அழைப்பு விடுத்தவர் லாலா லஜ்பதி ராய். இதில் தவறானது ஆப்ஷன் டி. அதாவது சுய உதவி எனும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேலாக்கள் எனும் திருவிழாக்களை பயன்படுத்த அழைப்பு விடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். இது கொஷினாகவே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. மீதி இருக்கக்கூடிய 3மே சரியாக இருக்குது. அதாவது சுய உதவி எனும் ஆக்க திட்டத்தினை ரவீந்திரநாத் தாகூர் கோடிட்டு காட்டினார். சுய உதவி பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். கல்வியானது தாய்மொழியில் வழங்கப்பட வேண்டும் என வற்புறுத்தியவர் ரவீந்திரநாத் தாகூர். சுய உதவி எனும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேலாக்கள் எனும் திருவிழாக்களை பயன்படுத்த அழைப்பு விடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். 1916ஆம் ஆண்டு லக்னோவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தீவிர தேசியத்தன்மை கொண்டவர்களை வரவேற்றவர் யார் அப்படின்னா அம்பிகா சரண் மஜும்தார். 1916ஆம் ஆண்டு லக்னோவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தீவிர தேசியத்தன்மை கொண்டவர்களை வரவேற்றவர் அம்பிகா சரண் மஜும்தார். நெக்ஸ்ட் 62 போகிறதுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் சிறப்பு மாநாடுகள். இது பாருங்கள், சிறப்பு மாநாடு எப்போ எந்தெந்த இயர் நடைபெற்றிருக்குன்னு பாருங்கள். 1918 அது பார்த்திங்கன்னா பம்பாய். 1920 கல்கத்தா, இதில் சிறப்பு மாநாடு. 1923 டெல்லி. 1942 பம்பாய். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தேசிய காங்கிரஸ் சிறப்பு மாநாடுகள் 1918 பம்பாயில் நடக்குது, 1920 கல்கத்தா, 1923 டெல்லி, 1942 மறுபடியும் பம்பாயில் ஒரு சிறப்பு மாநாடு நடக்குது. 63வது கொஷின். மேற்கத்திய இந்தியாவில் டேஸ் தலைமையிலும் தென்னிந்தியாவில் டேஸ் தலைமையிலும் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது. அதாவது தன்னாட்சி இயக்கம் தான் ஓம் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓம் ரூல் இயக்கம். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, ஏபி சரியானவை. அதாவது மேற்கத்திய இந்தியாவில் பால கங்காதர திலகர் தலைமையிலும் தென்னிந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையிலும் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் 64வது கொஷின். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், ஒரு 4 ஆப்ஷனில் 1 தவறாக இருக்குது. சுப்பிரமணிய பாரதி சுதேசி மித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 1904. பாரதி சக்கரவர்த்தினி எனும் வார இதழின் ஆசிரியராக பணியாற்றினார். இரு நிகழ்வுகள் சுப்பிரமணிய பாரதியின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தின. அவை அயர்லாந்து நாட்டு பெண்மணியும் விவேகானந்தரின் சீடரான நிவேதிதாவை 1905 சந்தித்தது. ஆங்கிலேய ஆட்சியை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து காங்கிரஸுக்குள் நிலவிய கருத்து குழப்பம். ஆப்ஷன் டி பாருங்கள், குருமணி என பாரதியாரால் குறிப்பிடப்பட்ட பெண்மணி நிவேதிதா. இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது பாரதி சக்கரவர்த்தினி எனும் வார இதழ் கிடையாது, அது ஒரு மாத இதழ். மாத இதழின் ஆசிரியராக பணியாற்றினார். மீதி இருக்கக்கூடிய 3மே சரிதான். பாரதியார் சுதேசமித்திரன் பத்திரிகையோட துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டது 1904 சரி.
இது சக்கரவர்த்தி என்பது ஒரு மாத இதழ். சுப்பிரமணி பாரதி மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்திய இரு நிகழ்வுகள். ஒன்று, அயர்லாந்து நாட்டு பெண்மணியும் விவேகானந்தரின் சீடரான நிவேதிதாவை 1905 சந்தித்தது. ஒன்று, ஆங்கில ஆட்சியை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்த காங்கிரஸ்குள் நிலவிய கருத்து குழப்பம். ஒன்று. இது ரெண்டும் அவருடைய முக்கியமான 2 நிகழ்வுகள். குருமணி என பாரதியாரால் குறிப்பிடப்பட்ட பெண்மணி தான் நிவேதிதா. இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களிடையே லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு. லக்னோ ஒப்பந்தம் 1916. இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களிடையே லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1916. நெக்ஸ்ட் 66 கூற்று 1. பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். கூற்று 2. பனாரஸ் மத்திய இந்து கல்லூரி மதன் மோகன் மாளவியா அவர்களின் மூலமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி. ஆப்ஷன் சி. ரெண்டுமே முக்கியமான கொஷின். பனாரஸ் எங்கே இருக்குன்னா வாரணாசி. பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். பனாரஸ் மத்திய இந்து கல்லூரி மதன் மோகன் மாளவியா அவர்களின் மூலமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் 67வது கொஷின். 1914 தி காமன்வீல் என்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர். இதெல்லாம் முக்கியமான கொஷின். ஆன்சர் அன்னி பெசன்ட் அம்மையார். தி காமன்வீல் ஒன்று, நியூ இந்தியா ஒன்று. 1914 தி காமன்வீல் என்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். 68 கூற்று 1. மிதவாத தேசியவாதிகளை யாசிப்பவர்கள் என தீவிர தேசியவாதிகள் ஏளனம் செய்தனர். கூற்று 2. காங்கிரஸின் சூரத் மாநாட்டிற்கு பின்னர் பால கங்காதர் திலகர் மீது பாரதிக்கு கொண்டிருந்த ஆர்வமும் பற்றும் மேலும் பெருகியது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 1 மற்றும் 2 சரியானது. மிதவாத தேசியவாதிகளை யாசிப்பவர்கள் என தீவிரவாத தேசியவாதிகள் ஏளனம் செய்தனர். காங்கிரஸ் சூரத் மாநாடு 1907. 7க்கு பின்னர் பால கங்காதர் திலகர் மீது பாரதிக்கு கொண்டிருந்த ஆர்வமும் பற்றும் மேலும் பெருகியது. நெக்ஸ்ட் 69. 1916 செப்டம்பர் ஆண்டு மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர். 1916 செப்டம்பர் மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். எழுபதாவது கொஷின் கூற்று 1. 1915 ஹவ் இந்தியா ரஃப் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். கூற்று 2. இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று முழக்கமிட்டவர் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரியானது. 1915 ஹவ் இந்தியா ரஃப் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார். இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று முழக்கமிட்டவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ நெக்ஸ்ட் 71வது கொஷின். புரட்சிகர செயல்பாட்டின் தீவிர களமாக அமைந்த இடங்கள். எந்தெந்த இடங்கள் அப்படின்னா மகாராஷ்டிரா, வங்காளம், பஞ்சாப். ஆன்சர் ஆப்ஷன் டி. புரட்சிகர செயல்பாட்டின் தீவிர களமாக அமைந்த இடங்கள் மகாராஷ்டிரா, வங்காளம், பஞ்சாப். இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி ஒன்றை ஏற்படுத்த முயன்று தோல்வி கண்டவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி ஒன்றை ஏற்படுத்த முயன்று தோல்வி கண்டவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். நெக்ஸ்ட்டு சதீஷ் சந்திராவால் விடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போனா 1902. சதீஷ் சந்திராவால் விடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1902. ஆயிரத்தி 1915 ஜூலை 14 நியூ இந்தியா என்ற தினசரி பத்திரிகையை தொடங்கியவர். ஆன்சர் அன்னி பெசன்ட் அம்மையார். 1915 ஜூலை 14 நியூ இந்தியா என்ற தினசரி பத்திரிகையை தொடங்கியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தம் ஒரு 4 ஆப்ஷனில் 1 தவறாக இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள். கல்கத்தாவில்
அணுசீலன் சமிதி எனும் புரட்சிகர அமைப்பை நிறுவியவர்கள் ஜிதேந்திரநாத் பானர்ஜி, பிரீந்தர் குமார் கோஷ். டாக்கா அணுசீலன் சமிதி புலின் பிகாரிதாஸ் என்பவரால் 1906 உருவாக்கப்பட்டது. புரட்சிகர வார இதழ் நியூ இந்தியா. டக்ளஸ் கிங்ஸ்போர்டு எனும் ஆங்கில அதிகாரியை கொலை செய்யும் பொறுப்பு குதிராம் போஸ் பிரபுல்லா சாக்கியிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1908 ஏப்ரல் 30 தவறுதலாக குண்டு வீசி 2 ஆங்கில பெண்கள் கொலை செய்யப்பட்டனர். ஸோ இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. புரட்சிகர வார இதழ் பார்த்திங்கன்னா யுகாந்தர். ஸோ நியூ இந்தியா தவறு. புரட்சிகர வார இதழ் யுகாந்தர். மீதி இருக்கக்கூடிய 3மே சரியாக இருக்குது. கல்கத்தாவில் அணுசீலன் சமிதி என புரட்சிகர அமைப்பை நிறுவியவர்கள் ஜிதேந்திரநாத் பானர்ஜி, பிரீந்தர் குமார் கோஷ். டாக்கா அணுசீலன் சமிதி புலின் பிகாரிதாஸ் என்பவரால் 1906 உருவாக்கப்பட்டது. புரட்சிகர வார இதழ் தான் யுகாந்தர். டக்ளஸ் கிங்ஸ்போர்டு என ஆங்கில அதிகாரியை கொலை செய்யும் பொறுப்பு குதிராம் போஸ் பிரபுல்லா சாக்கியிடம் ஒப்படைக்கப்பட்டது. தவறுதலாக 1908 ஏப்ரல் 30 குண்டு வீசி 2 ஆங்கில பெண்கள் கொலை செய்யப்பட்டனர். யார்? டக்ளஸ் கிங்ஸ்போர்டுக்கு பதிலாக தவறுதலாக 2 ஆங்கில பெண்கள் கொலை செய்யப்பட்டனர். பம்பாயில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸை டேஸ் தலைமையில் நிறுவப்பட்டது. ஆன்சர் லாலா லஜ்பதி ராய். பம்பாயில் அகில இந்திய காங்கிரஸ் டேஸ் தலைமையில் நிறுவப்பட்டது. லாலா லஜ்பதி ராய் தலைமையில் நிறுவப்பட்டது. 77வது கொஷின். 1916 ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. முஸ்லீம் லீக்கின் தனி தொகுதி கோரிக்கைகளை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. 1916 ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் முஸ்லீம் லீக்கின் தனி தொகுதி கோரிக்கைகளை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. மீதி இருக்கக்கூடிய 3மே தவறு. கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். 1 தவறாக இருக்குது. ஆப்ஷன் ஏ பாருங்கள். 1916 செப்டம்பர் மாதத்திற்குள் தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்குமாறு காங்கிரஸ் கட்சியை அன்னி பெசன்ட் கேட்டுக்கொண்டார். அவ்வாறு செய்ய தவறினால் தாமே தன்னாட்சி இயக்கத்தை அமைக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். திலகர் தலைமையிலும் மற்றொன்று அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையிலும் 2 தன்னாட்சி இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1915. தன்னாட்சி இயக்கத்தின் இரட்டை குறிக்கோள் பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துவது, தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது. திலகரின் தன்னாட்சி இயக்கம் ஏப்ரல் 1916 பெல்காமில் நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டில் நிறுவப்பட்டது. இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது திலகர் தலைமையில் மற்றொன்று அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையில் 2 தன்னாட்சி இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1915 இல்லை 1916. மீதி இருக்கக்கூடிய 3மே சரியாக இருக்குது. அது ஒன்ஸ் ரீட் பண்ணுற ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 1916 செப்டம்பர் மாதத்திற்குள் தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்குமாறு காங்கிரஸ் கட்சியை அன்னி பெசன்ட் கேட்டுக்கொண்டார். அவ்வாறு செய்ய தவறினால் தாமே தன்னாட்சி இயக்கத்தை அமைக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். ஸோ ஆப்ஷன் பி தெரியும். திலகர் தலைமையிலும் மற்றொரு அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையிலும் 2 தன்னாட்சி இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1916. தன்னாட்சி இயக்கத்தின் இரட்டை குறிக்கோள்கள் பாருங்கள். பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துவது, தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது. திலகரின் தன்னாட்சி இயக்கம் ஏப்ரல் 1916 பெல்காமில் நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டில் நிறுவப்பட்டது. கிலாபத் இயக்கத்தின் தொடர்பில் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிய போது திரும்ப ஒப்படைத்த பதக்கங்கள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை. கைசர் இ ஹிந்த், ஜுலு போர் வெள்ளிப்பதக்கம், போயர் போர் வெள்ளிப்பதக்கம். கிலாபத் இயக்கத்தின் தொடர்பில் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிய போது திரும்ப ஒப்படைத்த பதக்கங்கள் அல்லது பட்டங்கள். கைசர் இ ஹிந்த், ஜுலு போர் வெள்ளிப்பதக்கம், போயர் போர் வெள்ளிப்பதக்கம். நெக்ஸ்ட் 80வது கொஷின். 1970களில் டேஸ் விளக்கியவாறு எஃகினாலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அக்காரா எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டன. ஸோ யார் அப்படின்னா விவேகானந்தர். 1870களில் விவேகானந்தர் விளக்கியவாறு எஃகினாலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அக்காரா எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டன. ஸோ நெக்ஸ்ட்டு 81வது கொஷின். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஸோ மொத்தம் ஒரு 3 கூற்று இருக்குது பாருங்கள். இது 1 2 3 மாற்றிக்கோங்க. இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அறிவித்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார்.
அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய தன்னாட்சி இயக்கத்தில் உறுப்பினர்களாக தங்களை இணைத்து கொண்டவர்கள் ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, பி சக்கரவர்த்தி, ஜிதேந்திர லால் பானர்ஜி, சத்யமூர்த்தி, சுரேந்திரநாத் பானர்ஜி, கலிகுஸ்மான், மதன் மோகன் மாளவியா. மதராஸில் அன்னி பெசன்ட் அம்மையாரின் தன்னாட்சி இயக்கம் மிகவும் பிரபலமடைந்தது. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது கூற்று 1, 2, 3 மூணுமே வந்து சரி. ஸோ பாருங்கள், இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அறிவித்தவர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய தன்னாட்சி இயக்கத்தில் உறுப்பினர்களாக தங்களை இணைத்து கொண்டவர்கள் வந்து ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, பி சக்கரவர்த்தி, ஜிதேந்திர லால் பானர்ஜி, சத்யமூர்த்தி, சுரேந்திரநாத் பானர்ஜி, கலிகுஸ்மான், மதன் மோகன் மாளவியா. மதராஸில் அன்னி பெசன்ட் அம்மையாரின் தன்னாட்சி இயக்கம் வந்து மிகவும் பிரபலம் அடைந்தது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. யாரை மையமாக கொண்டு வங்க மொழி இலக்கிய மதிப்பை பெற்றுவிட்டது? ஆன்சர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். யாரை மையமாக கொண்டு வங்க மொழி இலக்கிய மதிப்பை பெற்றுவிட்டது? ரவீந்திரநாத் தாகூர். அன்னி பெசன்ட் அம்மையார் ஆதரவாக நைட்வுட் பட்டத்தை துறந்தவர்? ஆன்சர் வந்து சர் எஸ் சுப்பிரமணியம். அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக நைட்வுட் பட்டத்தை துறந்தவர் வந்து சர் எஸ் சுப்பிரமணியம். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது, அதில் 1 தவறாக இருக்குது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்காற்றியவர்கள் அன்னி பெசன்ட் அம்மையார், திலகர். இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கும் விடுதலை இயக்கத்திற்கும் வழிவகுத்த ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம். ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தவர் வந்து சரோஜினி அம்மையார். லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி முகமது அலி ஜின்னா. இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கும் விடுதலை இயக்கத்திற்கும் வழிவகுத்த ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா லக்னோ ஒப்பந்தம் 1916. பூனா ஒப்பந்தம் வந்து கிடையாது. காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்காற்றியவர்கள் அன்னி பெசன்ட் அம்மையார், திலகர். இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கும் விடுதலை இயக்கத்திற்கும் வழிவகுத்த ஒப்பந்தம் வந்து லக்னோ ஒப்பந்தம். ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தவர் வந்து சரோஜினி அம்மையார். லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியார்னா முகமது அலி ஜின்னா. அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும்படி யார் மாணவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுகோள் விடுத்தது? ஸோ யார் அப்படின்னா சதீஷ் சந்திர முகர்ஜி. அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும்படி யார் மாணவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுகோள் விடுத்தது? சதீஷ் சந்திர முகர்ஜி. செப்டம்பர் 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அதாவது முதல் பெண் தலைவர், காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். செப்டம்பர் 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அன்னி பெசன்ட் அம்மையார். கூற்று 1, பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்காக தன்னாட்சி இயக்கம் இந்திய லீக் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கூற்று 2, வி.கே. கிருஷ்ணமேனன் 1929 தன்னாட்சி இயக்கத்தை இந்திய காமன்வெல்த் லீக் என பெயர் மாற்றம் செய்தார். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டுமே தவறு. கூற்று 1, 2 தவறு. அதாவது இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்றது மேலே கூற்று 1க்கு வந்து வரும், இந்திய லீக் அப்படின்றது கூற்று 2க்கு வந்து வரும். ஸோ நான் சரியாக படிக்கிறேன் பாருங்கள். பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு தன்னாட்சி இயக்கம் இந்திய காமன்வெல்த் லீக் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வி.கே. கிருஷ்ணமேனன் 1929 தன்னாட்சி இயக்கத்தை இந்திய லீக் என பெயர் மாற்றம் செய்தார். ஸோ மாறி மாறி இருக்கிறதுனால ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கூற்று 1, 2 தவறு. 88வது கொஷின், ஆனந்தமடம் என்ற நாவலை எழுதியவர் யார் அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஆனந்தமடம் என்ற நாவலை எழுதியவர் வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. 1, வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை பாண்டிச்சேரியில் வழங்கியவர் அரவிந்த் கோஷ். கூற்று 2, மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷை சுட்ட பின்னர் வாஞ்சிநாதன் அதே துப்பாக்கியால் தன்னை சுட்டு கொண்டார். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 மட்டும் வந்து சரியானது. கூற்று 1 ஏன் தவறுனா அரவிந்த் கோஷ் கிடையாது. அதாவது வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்த பயிற்சியை பாண்டிச்சேரியில் வழங்கியவர் யார் அப்படின்னா வ.வே. சுப்பிரமணியம். அரவிந்த் கோஷ் கிடையாது.
மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆசிட் சுட்ட பின்னர் வாஞ்சிநாதன் அதே துப்பாக்கியால் தன்னை சுட்டு கொண்டார் என்பது சரியானது. நெக்ஸ்ட்டு 90வது கொஷின், 1913 காதர் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? யார் அப்படின்னா லாலா ஹர்தயாலால் நிறுவப்பட்டது. 1913 காதர் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? லாலா ஹர்தயால். நெக்ஸ்ட்டு 91வது கொஷின், கடந்த ஒரு மாத காலமாக நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது கிலாபத் இயக்க விஷயத்தில் ஏகாதிபத்திய அரசு நேர்மையற்ற நியாயமற்ற வகையிலும் மற்றும் கிரிமினல் போலவும் நடந்து கொண்டதுடன் தங்கள் நேர்மையற்ற தன்மையை பாதுகாக்க தவறுக்கு மேல் தவறு செய்தன. இத்தகைய அரசு மீதான மதிப்பையோ அல்லது அன்பையோ என்னால் இருப்பு வைக்க இயலவில்லை என்று பதக்கத்தை திருப்பி அளித்தவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. அதாவது கடந்த ஒரு மாத காலமாக நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது கிலாபத் இயக்க விஷயத்தில் ஏகாதிபத்திய அரசு நேர்மையற்ற நியாயமற்ற வகையிலும் மற்றும் கிரிமினல் போலவும் நடந்து கொண்டதுடன் தங்கள் நேர்மையற்ற தன்மையை பாதுகாக்க தவறுக்கு மேல் தவறு செய்தன. இத்தகைய அரசு மீதான மதிப்பையோ அல்லது அன்பையோ என்னால் இருப்பு வைக்க இயலவில்லை என்று பதக்கத்தை திருப்பி அளித்தவர் மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட் 92வது கொஸ்டின் பாருங்கள். 1918 முதல் முறையாக அமைக்கப்பட்ட மதராஸ் தொழிற்சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? ஒரு முக்கியமான கொஸ்டின். 1918 மதராஸ் தொழிற்சங்கம் நிறுவப்பட்டது யார் அப்படின்னா பிபி வாடியா. 1918 மதராஸ் தொழிற்சங்கம் பிபி வாடியா. நெக்ஸ்ட் 93வது கொஸ்டின். 1 சோகன் சிங் பக்னாவை தலைவராக கொண்ட பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை 1913 நிறுவியவர் லாலா ஹர்தயால். 2 பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு காதர் கட்சி என்று அழைக்கப்பட்டது. காதர் உருது மொழியில் கிளர்ச்சி என்று பொருள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. சோகன் சிங் பக்னாவை தலைவராக கொண்ட பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை 1913 நிறுவியவர் லாலா ஹர்தயால். பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு காதர் கட்சி என்று அழைக்கப்பட்டது. இதில் காதர் என்பது உருது மொழியில் கிளர்ச்சி என்று பொருள். ஸோ நெக்ஸ்ட்டு 94வது கொஷின். தேசியவாதிகளின் நடவடிக்கைகளை பற்றிய தகவல் ரகசியமாக சேகரிப்பதற்காக 1903 யார் குற்ற உளவுத்துறையை உருவாக்கினார்? அதாவது சிஐடி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கர்ஷன் பிரபு. தேசியவாதிகளின் நடவடிக்கைகள் பற்றி தகவல்கள் ரகசியமாக சேகரிப்பதற்காக 1903 யார் குற்ற உளவுத்துறையை உருவாக்கினார்? கர்ஷன் பிரபு. 95வது கொஷின் பொறுத்துக. பத்திரிகைகள் குற்றங்களை தூண்டும் சட்டம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1908. வெடி பொருட்கள் சட்டம், அதுவும் 1908. இந்திய பத்திரிகைகள் சட்டம் 1910. தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் 1911. வெளிநாட்டினர் அவசர சட்டம் 1914. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 96. 1917ஆம் ஆண்டு எந்த புரட்சியின் வெற்றி இந்திய தொழிலாளர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது? எந்த புரட்சினா போல்ஸ்விக் புரட்சி. 1917ஆம் ஆண்டு எந்த புரட்சியின் வெற்றி இந்திய தொழிலாளர்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது? போல்ஸ்விக் புரட்சி. 97வது கொஷின். 1 தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக கைசர்-இ-ஹிந்து தங்கப்பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் மகாத்மா காந்தி. 2 1906 ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்ட மகாத்மா காந்தி அவர்களுக்கு சேவையை பாராட்டி ஜுலுபோர் வெள்ளி பதக்கம் வழங்கப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரியானது. தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக கைசர்-இ-ஹிந்து தங்கப்பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் தான் மகாத்மா காந்தி. 1906 ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்ட மகாத்மா காந்தி அவர்களுக்கு சேவையை பாராட்டி ஜுலுபோர் வெள்ளி பதக்கம் வழங்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட்டு 98வது கொஷின். பாருங்கள். காதர் கட்சி தொடங்கப்பட்டது 1913. நியூ இந்தியா 1915. இதே காமன்வெல்த்னா 1914. தன்னாட்சி இயக்கம் 1916. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. ஸோ ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 99வது கொஷின். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் யார் அப்படின்னா லாலா லஜ்பதி ராய். ஏஐடியூசி. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸுடைய சுருக்கம் தான் ஏஐடியூசி. அதனுடைய முதல் தலைவர் லாலா லஜ்பதி ராய். ஸோ 100வது கொஷின், கடைசி கொஷின் பொறுத்துக. பால கங்காதர திலகர் அவருடைய பத்திரிகை பார்த்திங்கன்னா கேசரி.
தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் குரல், வாய்ஸ் ஆஃப் இந்தியா. மெக்காலே, இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். வில்லியம் டிக்வை, மெட்ராஸ் டைம்ஸ். ஸோ ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பால கங்காதர திலகர் வந்து கேசரி, தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்தியாவின் குரல், மெக்காலே வந்து இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், வில்லியம் டிக்வை வந்து மெட்ராஸ் டைம்ஸ். ஸோ இதோட வெற்றிகரமாக இந்த 12வது வீடியோ வந்து முடிஞ்சுது. இன்னும் ஒரு 3 வீடியோ மட்டும் அப்லோடு பண்ணால் யூனிட் 3 வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.